இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருக்காரு, இல்ல ஒரு +2 முடிச்சிருக்காரு. அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில என்டர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன பண்ணணும் சார்? ஏதாவது ஒரு கோர்ஸ் கண்டிப்பா படிச்சு தான் ஆகணுமா? இல்ல என்ன லேர்ன் பண்ணணும்? இனிஷியலா என்ன லேர்ன் பண்ணிட்டு உள்ள போகணும் அவரு? ஓகே. அஸ்யூமிங் நீங்க கேட்குற கொஸ்டின் நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட்னா, ஒரு காலேஜ்லேருந்து வராங்க. ஃப்ரெஷர். அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள வரணும்னு நெனைக்கிறாங்க. பட் அதுக்கான ஒரு எக்ஸ்போஷரோ, எக்ஸ்பீரியன்ஸோ முன்னாடி கிடையாது. எதுவுமே இதுக்கு முன்னாடி கிடையாது. அவருக்கு எந்த நாலேட்ஜும் கிடையாது. ஒரு Instagramல ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஒரு Facebookல கொஞ்சம் நாலேட்ஜ் டிப்பிக்கலா ஒரு இருக்கும். யங்ஸ்டர் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல தான் ஆமா. இருப்பாங்க. அந்த மாரி இடத்துல இருப்பாரு உங்களுக்கு. ஸோ எனக்கு புரியுது. ஸோ Instagramஓட ஃபாலோயர்ஸ் மட்டும் தான், YouTubeஓட சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் மார்க்கெட்டிங்னு நெறைய பேர் நெனச்சிட்டு இருக்காங்க. அது கிடையவே கிடையாது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் இன்ஸ்டால. பட் அல்டிமேட்லி அது உங்களுக்கு மானிடைஸ் ஆகாம அது மூலியமா ரெவென்யூ வராம இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்ல. சேம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யூடியூப். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ வீடியோஸ் நெறைய வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஈஸியா வீடியோ ப்ரொடக்ஷன் பண்றாங்க. பட் இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த ஏஐ வீடியோஸ் வந்து மானிடைசேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அல்காரிதம்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கறதுனால யூ ஆர் நாட் அ மார்க்கெட்டர். நான் அப்படி தான் முதல்ல சொல்லுவேன். ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்பிங் அ பிஸ்னஸ் டு க்ரோ. அதுதான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரோட வேலை. ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை. லைக் ஃபாலோவர்ஸ்க்கும். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க வந்து ப்ராபப்லி தே கேன் ஜாயின் அன் இன்ஸ்டியூட் லேர்ன். அது வந்து ஒரு ஆப்ஷனாக அவங்க வச்சுக்கலாம். இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து ஜாயின் அன் ஆன்லைன் கோர்ஸ். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்தேன்னா, டேரெக்டாக ஒரு ட்ரைனரோட ஒரு மென்டாரோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அவங்க இன்ஸ்டியூட் வந்து பொதுவாக அவங்களும் ஏஜென்சிஸ் வச்சிருப்பாங்க. ட்ரைனரோட ப்ராஜெக்ட்ஸ், ஏஜென்சிஸோட ப்ராஜெக்ட்ஸோட நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொன்னேன். பட் நீங்கள் ஆன்லைன்லையும் படிக்கலாம். பட் யூ நீட் அ மென்டார். அது என்ன பண்ணால் உங்கள் லேர்னிங் கர்வை வந்து டெஃபினட்டாக ஷார்டன் பண்ணணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக என்ன இருக்கோ அதை கற்றுக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளா தேடி கற்றுக்கிறது ஓகே, தட்ஸ் ஃபைன், அப்சல்யூட்லி ஃபைன். அது எப்போதுமே இருக்கணும். அதை தவிர எப்போதுமே நம்ம ஒரு மென்டார்னு இருக்கிறங்கிற அடிப்படையில் நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்ஸ்டியூட் ஆர் ஆன்லைன், அது ஆன்லைன் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், ஆஃப்லைன் இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு யுடமி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மாக கூட இருக்கலாம். பட் யூ நீட் அ கோர்ஸ் டு ஹேவ் அ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச். ஸோ முதல்ல எஸ்இஓலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் கூகுள் மை பிஸ்னஸ்ன்னு இருக்குது. அப்புறம் பிபிசி இருக்குது. பிபிசிலேயே கூகுள் ஆட்ஸ்ன்னு இருக்குது, மெட்டா ஆட்ஸ் இருக்குது, அப்புறம் வீடியோ மார்க்கெட்டிங் இருக்குது. ஸோ லைக் இப்போல்லாம் ஏஐ மார்க்கெட்டிங் நிறையா வந்துருச்சு. ஸோ நிறையா ஏரியாஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச்சு ஒரு ஃப்ரெஷராக அவங்களுக்கு இதெல்லாம் புரிய வாய்ப்பே கிடையாது. லைக் பட்ஜெட்டிங் இருக்குது இதில். ஸோ நர்ச்சரிங் இருக்குது, நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தே நீட் அ மென்டார். அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் வேணும்னா யூ நீட் அ இன்ஸ்டியூட் ஆர் மென்டார் டு ட்ரைனிங்.